கிழக்கு கடற்கரை சாலையில் மணமை பகுதியில் தரைக்காற்று கடலை நோக்கி வேகமாக வீசி வருவது குறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். வேகமாக வீசி வரும் தரைக்காற்று விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய பென்சில் புயல் காரணமாக அதிக அளவிலான காற்று தற்போது கடற்பரப்பை நோக்கி வீச தொடங்கி இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி கிழக்கு கடற்கரை சாலை அருகே இருக்கக்கூடிய மணமை மீனவ குப்பத்திற்கு இணையாக செல்லக்கூடிய இந்த ஈசிஆர் சாலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இருந்து மேக கூட்டங்கள் கடலை நோக்கி செல்வதை நம்மால் காண முடிகிறது. மரங்கள் மற்றும் கடலை நோக்கிய மரங்கள் நகர்ந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக காற்றினுடைய வேகம் இந்த பகுதி அதிகரித்திருக்கிறது. கடற்பரப்பை நோக்கி மேக குவியல்களையும் காற்றுகளையும் இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த புயலானது தீவிரமடைந்திருப்பதாக தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக சென்னையில் இருந்து 190 கிலோமீட்டர், புதுச்சேரியில் இருந்து 180 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த புயலின் தாக்கம் தற்போது தொடங்கி இருக்கிறது. மழையினுடைய அளவும் அதிகரிக்கும் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் நாம் இந்த ஈசிஆர் கடற்கரை சாலை வழியாக நாம் பார்க்கும் பொழுது அதிக அளவிலான காற்று இந்த பகுதியில் வீசுது. செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாமே ஊர்ந்துதான் அந்த பகுதியில் ஒரு சில வாகனங்கள் மட்டுமே செல்கிறது. மேலும் காற்றினுடைய வேகம், தரைக்காற்றினுடைய வேகம் 70 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் இப்போதே அந்த அளவிற்கான காற்று வீச தொடங்கி இருக்கிறது. இப்பகுதியில் மேகக்கூட்டங்களும் குவியலாக மேகக்கூட்டங்களும் காற்றும் மழையுடன் சேர்த்து தற்போது வலுப்பெற தொடங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய வைத்துக் கொண்டு அவர்கள் செல்வதை நம்மால் காண முடிகிறது. இங்கிருந்து கடற்பரப்புக்கு நாம் செல்லும் பொழுது கடலினுடைய அலைகளின் சீற்றமும் அதிகரிப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மதியம் அந்த புயல் பிற்பகல் கரையை கடக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த கரையை கடக்கும் நேரத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்படுவதாகவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது.